Hi, welcome back to my channel. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னுட்டு யோசித்தேன். So this is going to be what I like and don't like about Canada, or I could just put the comparison between US and Canada. நான் இந்தியாவில் இருந்திருக்கேன், யூஎஸில் இருந்திருக்கேன், கனடாவில் இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போனப்போ இட்ஸ் a big transformation from Asia to North America. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நிறையா பிடிச்சிருந்தது. பட் கனடா போனதும் என்ன ஆச்சு, என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், ஒரு என்னென்னலாம் எனக்கு பிடிச்சது அப்படின்றத இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணினது கனடாவில். There are not many stores to shop. Of course, girls, எங்களுக்கு நிறைய ஷாப் பண்ண பிடிக்கும். Women as such, we are so bound about shopping. எனக்கு யூஎஸில் நிறைய ஸ்டோர்ஸ் இருந்தது, அண்ட் கனடாவில் வந்து I don't find so many stores to go and shop around, be it clothes or be it shoes, whatever, and they are expensive, very expensive. At least ஒரு $50 difference is for electronics and stuff. $50 difference ஆக இருக்கும் between US and Canada. And other ஒரு point about no great shopping centers or stores in Canada. USல Kohl's, JCPenney, நிறைய there were a lot such stores. But இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் த கலெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ லெஸ். ஏன்னா தெர் ஆர் மோர் கலெக்ஷன்ஸ் ஆன் த இந்தியாவிலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தேன் கம்பேர்ட் டு கேனடா. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, எல்லாரும் சொல்கிறது climate பற்றி. climate வந்து எஸ், இட் இஸ் கோல்டர் இன் கேனடா. கண்டிப்பாக they have long winters. எப்போ பார்த்தாலும் ஒரு ஜாக்கெட்டை சுமந்துட்டே சுற்றுறதுன்றது வந்து இட்ஸ் ஹார்ட். யூஎஸில் இல்லைன்னு இல்லை, யூஎஸில் இருந்திருக்கேன். ஐ ஹவ் பீன் இன் பிளேசஸ் வேர் இட் இஸ் வெரி கோல்ட் இன் யூஎஸ். பட் ஸ்னோ வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி வரும் இன் ஃபார் த ஹோல் ஆஃப் வின்டர் யூஎஸில் நான் இருந்த இடங்களில். பட் கனடாவில் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக ஸ்னோ வந்துடுது. அண்ட் எவ்ரி டைம் வந்து அந்த ட்ரைவேவை ஷவல் பண்ணி அந்த ஸ்னோவெல்லாம் தள்ளிட்டு அது போகிறது வந்து இட் இஸ் அ பிக் பெரிய கஷ்டம். அண்ட் டயர்ஸ், வண்டிக்கு டயர்ஸ் எல்லாம் வேறு மாற்றணும். ரெகுலர் டயர்ஸில் ஓடிச்சுன்னா வண்டி ஸ்கிட் ஆகும், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ தே கோ ஃபார் வின்டர் டயர்ஸ். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சம்மர் வரப்போ ஒரு 3 மாதம் 4 மாதம் சம்மருக்காக வின்டர் டயர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் ரெகுலர் ஆல் சீசனல் டயர்ஸ் எடுத்து போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது டு கம் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் ஹியர் இன் கேனடா. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஹெல்த் இவ்வளோ 2 விஷயம் இதுவாக பேசியாச்சு. ஸோ சம்திங் குட் அபவுட் கேனடா வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எஸ், அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் இது ஏன் இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னா, யூ சி எனி டாக்டர், உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த கார்டு காட்டினீங்கன்னா போதும். தேர் நாட் கோயிங் டு சார்ஜ் யூ அ பெனி அதர் தேன் உங்களுக்கு வேண்டிய ட்ரக்ஸ்க்காக மட்டும் நீங்கள் வாங்கிக்கணும். ட்ரக் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது, வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாயர்ஸ் கொடுத்தாங்கனாலும் அதுவும் வந்து இஸ் அப்ளிகபிள். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஈவன் த ட்ரக்ஸ் ஆர் ஃப்ரீ. தட்ஸ் அ குட் திங் about Canada. And இதில் ஹெல்த் கேர் செக்ஷனில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, தி எமர்ஜென்சி வார்ட்ஸ் நிறைய பேர் வந்து எமர்ஜென்சின்னு இருப்பாங்க. பட் த வெயிட் டைம்ஸ் ஆர் லாங்கர். ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹோல்டிங் தேர் ஹேண்ட், கை உடஞ்சி போயிட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கொடுத்துட்டு தேர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தேர் டர்ன் டு பி கால்டு. ஏன்னா there are other people with more எப்படி சொல்கிறது, மோர் எமர்ஜென்சி கேசஸ். அஃப்கோர்ஸ் கையொடைஞ்சது எமர்ஜென்சி தான், பட் எமர்ஜென்சியில் எது ரொம்ப எமர்ஜென்சி, உயிர் போகிற அளவுக்கு எமர்ஜென்சி ஏதோ அந்த மாதிரி கேசஸ் தான் வந்து கனடாவில் அட்டென்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் கேர் தட் தே ஆர் கிவிங் ஃபார் ஃப்ரீ, அஃப்கோர்ஸ் டாக்ஸஸ் நிறையா கம்பேர்ட் டு யூஎஸ். இங்கே நிறைய டாக்ஸஸ் கொடுக்குறோம். இன்னொரு
ட்ராபேக் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருந்தப்போ ஏர்ன் பண்ணுவோம் அண்ட் தேவர் த பே இஸ் comparatively higher in the US than in Canada, and you are able to save more in the US. பட் கனடா வந்துட்டோன்னா யூ கான்ட் சேவ் எனி திங். நிறையா சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஈக்குவலண்ட்டாக யூஎஸ் அளவுக்கு சம்பாதிச்ச மாதிரி இருக்கும், பட் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹாவ் எனி திங் இன் யோர் ஹேண்ட். ஏன்னா வீடு ரெண்ட் ஸ்கை ஹை ப்ரைஸஸ், அண்ட் வீடு கிடைக்கிறதுன்றதும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். we literally hunted houses for 2 months. ஹோட்டல் அக்காமடேஷனில் தங்கி நாங்கள் வீடு தேடினோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் நிறைய இருக்குது சப்ளையை விட. இப்போ ஒரு வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு யூஎஸ்லனா அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கும், அங்கே போயிட்டு அவைலபிலிட்டி இருக்கான்ட்டு லீசிங் ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுட்டு அப்ளிகேஷன் போட்டுடுவோம். அவங்க வந்து கிரெடிட் செக் பண்ணுவாங்க. கிரெடிட் செக் இஸ் லைக் ஹவு குட் யூ ஆர் பேயிங் யுவர் லோன்ஸ். இப்போது கிரெடிட் கார்ட்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் பே பண்ணுறீங்க, வேறு எதுலையாவது டெட்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வர்றது தான் கிரெடிட் செக் பண்ணது. ஸோ கிரெடிட் செக்கில் வந்து if you have a good credit check or a decent credit, they're going to give you the house. But Canada வந்து it's not like that. It's like house owners ரூல் மாதிரி. இப்போது எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடு வச்சுருக்கேன்னா, இப்போது நீங்கள் வந்து ரெண்ட் எடுக்கணும்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு அப்ளை. என்னோட வீட்டுக்கு there are going to be 10 other people who are going to apply, and அங்கேயும் வந்து they bid for the highest rent. So அது ஒரு பாயிண்ட் வந்து இட் இஸ் அனாயிங். நம்ம இந்தியா ஸ்டைல் மாதிரி அங்கேயும் வீடுங்களை இது பண்ணுறாங்க. பட் யூஎஸில் இருந்துட்டு வந்ததா மேபி இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு போயிருந்தால் இந்த விஷயத்தை பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்காது. பட் பிகாஸ் யூஎஸ்லேருந்து வந்ததுனால திஸ் டிஃப்ரென்ஸ் வாஸ் வெரி ஹியூஜ் டு டேக். ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒன்று வந்து இந்தியன் ஃபுட் வைஸ் கனடா, குட் திங் அபவுட் கனடா வந்து இந்தியன் ஃபுட் வந்து நிறைய கிடைக்குது. ஐ மீன் இந்த பிளேஸ் வேர் வி ஸ்டே ஆர் அரவுண்ட் நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ், நிறைய ஸ்ரீலங்கன் ஸ்டோர்ஸ், நிறைய இந்தியன் ஸ்நாக்ஸ் அதெல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்குது. அண்ட் இந்த இந்தியன் காய்கறிங்க அதோட விலைங்க எல்லாமும் கனடாவில் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு த யூஎஸ், விச் இஸ் ஒன் குட் திங் அபவுட் கனடா. அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ் இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க கனடாவில். பிகாஸ் தே ஆர் என்கரேஜிங் அ லாட் ஆஃப் இமிக்ரெண்ட்ஸ். இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க, எஸ்பெஷலி பஞ்சாபிஸ் நிறையா இருக்காங்க. அண்ட் யூ வில் ஆல்சோ கம் அக்ராஸ் ஸ்ரீலங்கன் தமிழ். அப்புறம் வேறு என்ன பாயிண்ட்ஸ் கனடா பற்றி யோசிக்கிறதுனா, யூஎஸில் வந்து பாப்புலேஷன் இஸ் ஈவன்லி ஸ்ப்ரெட், அட்லீஸ்ட் நாட் ஈவன்லி பட் அப்ராக்சிமேட்லி பெட்டர் ஸ்ப்ரெட். பட் கனடாவில் வந்து இட்ஸ் நாட் லைக் தேட். இட் இஸ் ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப கூடி நிறைய பாப்புலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்ற இடங்களுக்கு போனோன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நோவா ஸ்காஷியா, சஸ்கேச்சுவான் இது மாதிரி ப்ராவின்சஸ்லாம் போனோன்னா ரொம்ப கம்மி பாப்புலேஷனாக தோணும். பிகாஸ் இட் இஸ் மோர் கோல்டு தேர். டொரண்டோக்குள்ளே இருக்கே முடியல, ஒரு வின்டர் கடந்தாச்சு எப்படியோ, பட் டொரண்டோக்குள்ளே முடியலன்றப்போ அந்த ப்ராவின்சஸ்லாம் எப்படி சர்வைவ் பண்ணுறாங்கன்றது இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம் வந்து பிகாஸ் இட் இஸ் கோல்ட், கனடாவில் கிட்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு ஃபால் சிக், ஆர் நாட் ஜஸ்ட் கிட்ஸ், ஈவன் எல்டர்ஸ் ஆர் ப்ரோன் டு ஃபால் சிக். மேபி அதனால தான் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களோ என்னமோ. But once you get adapted to it, it's going to be better. They say it's a very beautiful place to stay. And ஒரு நல்ல விஷயம் about Canada is they've got a good work-life balance. என்னோட ஒர்க் பிளேஸ்லலாம் they understand if I cannot travel or I can sit and work from home. They're very flexible. They are people with a big heart. That is yes, not just via work, but Canadians as such are people with big hearts. That's one true thing which I have experienced as well. And yeah, so these are the things that I like and don't like about Canada. கனெக்ட் பண்ணுவோம் நிறையா, தெரிஞ்சுப்போம் நிறையா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And I will see you in more forthcoming videos. Take care.